வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கஸ்டர்ட் கடல் பாசி புட்டிங் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 கிராம் கடல் பாசி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறி வரட்டும். ஒரு பவுல் எடுத்து ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு 250 கிராம் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடல் பாசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியிலே நம்ம இதை கலந்துக்கலாம். தண்ணி கொதிச்சு நல்லா இந்த கடல் பாசி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ஒரு 50 கிராம் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. கஸ்டர்ட் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர்லாம் கலந்து நல்லா திக்காகி வருது பாருங்க. திக்னஸ் கொடுக்குது பாருங்க. இப்போ இந்த கடல் பாசியை நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஒரு முறை. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த திக்னஸ் வந்த உடனே ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பவுலில் நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்ப்போம். சூப்பராக இப்போ கஸ்டர்ட் கடல் பாசி புட்டிங் ரெடியாக இருக்கு பாருங்கள்.